வெல்கம் டு பைபிள் சீரிஸ். இந்த சீரிஸில் நம்ம ஜீவ தண்ணீரை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பார்ட் 2. போன பார்ட்டில் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கும்போது அந்த தண்ணீர் வந்து வெறும் தண்ணீராக மட்டும் வராமல் அதோட கூட ஜீவனையும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு இன்விடேஷன் வைக்கிறாரு. தாகமாக இருக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம நிறைய நேரம் நம்ம யோசிச்சு பார்த்தா திடீர்னு நமக்குள்ளேருந்து ஒரு வாஞ்சை வர மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வெறுமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது போய் சாப்பிடுவோம், இல்லைனா எங்கேயா போய் ஊர் சுற்றுவோம், இல்லைனா டிவி பார்ப்போம், இல்லை மொபைல் நோண்டுவோம். ஸோ அந்த அந்த தாகம் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவர்கிட்ட நம்மளை போக விடாமல் மற்ற காரியங்களை நம்ம டைவர்ட் பண்ணுது. அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. உங்களுக்கும் அதே மாதிரி தாகம் இருக்குதா, ஒரு வாஞ்சை இருக்குதா, அவர் உங்களுக்கு ஒரு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு காலம் தாகம் வராது. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற பாவத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென்.